ஒரு 2 நாள் வெளியூருக்கு போனா அதுக்குள்ள ஒரு ஆம்பளையோட ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டா உங்க பேத்தி. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவும் இல்லையா உங்களுக்குலாம்? அந்த பையனோட வயசு என்னன்னு தெரியுமா? அவன் ராதாவை விட பெரியவன். ஒரு குழந்தைக்கு அப்பா வேற. இதுல இன்னொரு கல்யாணமா? உங்க பேத்தியை அடக்கி வைக்க மாட்டீங்களா? நாக்கு அடக்கி பேசுறியா? உங்க பேத்தியவே உங்களால அடக்க முடியல, இதுல எங்க வாயெல்லாம் அடக்க சொல்றீங்களா? அப்பா என்னன்னா பூஜை பண்ற குருக்களு, ஆனா பொண்ணு என்னடானா குருக்களோட ஆச்சாரத்தை எல்லாம் அபச்சாரமாக்கிட்டா. ஒருவேளை அவ பிளான் பண்ணி தான் போயிருப்பா. இதுக்கு அப்பாவும் பாட்டியும் உடந்தையா கூட இருக்கலாம். விஸ்வநாதன் குடும்பமாச்சே, வளைச்சு போட பாத்திருப்பீங்க. குருக்களே, இனிமேல் உங்க கையால எங்களுக்கு பூஜை பண்ணணும்னே தோணாது. நாளைக்கு எங்க வீட்டுக்கு பூஜை பண்ண வரதா இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட பாவத்துல நாங்க பங்கெடுத்துக்க விரும்பல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். அவ தப்பானவன் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க. கொஞ்சம் நில்லுங்க. ராமேஸ்வர் நில்லு. அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல ராதா அந்த வீட்டுல இருக்கிறது சரியா படல. இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. மோகனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இப்ப எதுக்கு அதை கட் பண்ற? கட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? மோகனோட மானத்தை வாங்கினதுனால உனக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? நீ ராதாவையும் மோகனையும் பிரிக்க பாக்குறியா, இல்ல 2 பேரையும் சேர்த்து வச்சு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சொல்லு. கல்யாணம் இல்லம்மா, இது ராதாவோட அழிவுக்கான பிளான். நீங்க வேணா பாருங்க, குருமா என்கிட்ட ஒரு நல்ல பிளானை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் ராதா மோகனோட வாழ்க்கையில இருந்து என்ன என்ன சொன்னாங்க குருமா? சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிரும். நான் சொல்றத கேளுங்க. விடுங்க பாட்டி. பாட்டி, அடுத்து என்ன பிரச்சனை? வேற என்ன, நான் நினைச்சது நடக்குது. வாங்க, உங்க பொண்ணு உங்களுக்காக ஒரு மேட்னி ஷோ ரெடி பண்ணி வச்சிருக்கா. அத போய் பார்க்கலாம். பாட்டி ப்ளீஸ் ராதாவை விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. என் கையை விடுங்க பாட்டி. என் மேல எந்த தப்பும் இல்ல. விடுங்க பாட்டி. பாட்டி பாட்டி விடுங்க. பாட்டி நான் சொல்றத கேளுங்க. பாட்டி இப்ப எதுக்காக இங்க இருந்து நீங்க ராதாவை கூட்டிட்டு போறீங்க? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன தப்பு நடந்து போச்சுன்னு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு தெரியல. தப்பு பண்ணது நாங்க தான் காதம்பரி. உங்க பேச்சையும் உங்க பையன் பேச்சையும் கேட்டு ராதாவை இங்க விட்டது தப்பு. அதுக்கு நல்ல பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். எங்களை விட்டுடுங்க. சரி சரி, இங்க பாருங்க ப்ளீஸ். உங்க கோவம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஆனா அதுக்காக ஏன் ராதாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்க? ராதாவை ப்ளீஸ் கூட்டி போகாதீங்க. இங்கே இருக்கட்டும். இனி ராதா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அம்மா சொன்ன கேளுங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நில்லுங்கம்மா. இல்ல இல்ல இல்ல, இவ போக கூடாது. இவளை இப்படி எல்லாம் அனுப்ப கூடாது. தாமினி, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? தொல்லை வீட்டை விட்டு போகுது, இதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும். ராதா எங்கேயும் வர மாட்டா. நில்லுங்கம்மா. இப்ப எதுக்கு மோகன் போறவளை தடுத்துட்டு இருக்கான்? அவ போனா இவளுக்கு என்ன வந்தது?
பாட்டி, இதுல ராதாவோட தப்பு எதுவும் இல்லை. ராதா தப்பு பண்ணலன்னு போது அவளுக்கு தண்டனையும் கிடைக்க கூடாது. நீங்க பண்றது சரியில்லை பாட்டி. சரி தப்பெல்லாம் தாண்டி விஷயம் இப்ப பெருசாயிடுச்சு. இதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? எங்க மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு காரணம் நீங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு சரியா படுதா? எந்த சமுதாயத்துல இருக்கிறோமோ அந்த சமுதாயத்துல அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் பொண்ணுதான். இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். இங்க பாதிக்கப்பட போறது என் பேத்தி ராதா மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர்ல இவளை எப்படி பேசுறாங்கன்னு? எல்லாரும் உங்க வப்பாட்டின்னு சொல்றாங்க. பாட்டி, மோகன் ஐயா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல அவர் தப்பு எதுவும் இல்ல. அவர் எனக்கு உதவி செய்ய வந்தாரு. என் முகத்துல இருந்த சேத்த கழுவி விட்டுட்டு இருந்தாரு. அதுக்காக அவரோட நடத்தைய தப்பா பேசாதீங்க. பாட்டி, என்ன வளர்த்தது நீங்க தானே பாட்டி. நீங்க தானே எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தீங்க. இது வரைக்கும் நீங்க தலை குனிகிற மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்பேனா சொல்லுங்க? அது அத்தை, எனக்கு தெரியும். என்னால உங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு. நீங்களே சொல்லுங்க. இந்த 2 மாசம் நான் உங்க கூட தானே இருந்தேன். இந்த மாதிரி கேவலமா நான் நடந்து பண்ண உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கா? இல்ல ராதா. அப்படின்னா ஒரு பேப்பர்ல வந்த செய்திக்காக நீங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எல்லாம் அவமானம். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான். உனக்கு தெரியுமா பத்திரிகையில வந்த இந்த விஷயத்தால எல்லாரும் எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இதுல நீ ராதாவோட சும்மா இருடா. அவளுக்கும் தெரியணும்ல நாம எப்படி அவமானப்பட்டோம்னு. எல்லாரும் எங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க 2 பேரும் வேணும்னு தான் உன்னை இங்க அனுப்பி வச்சோம்மா. இந்த பெரிய வீட்டை வளைச்சு போட திட்டம் போடுறோமா. உன்னை வச்சு பணம் சம்பாதிக்க நினைக்கிறோமா. ஆனா பாட்டி, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க பேச்சு எல்லாம் நீங்க நம்புறீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுடைய எண்ணமே தப்பா இருக்கும். அவங்களோட எண்ணம் தப்பா தான் இருக்கும். ஆனா அவங்க குற்றச்சாட்டு பெருசா இருக்கு தம்பி. நாம இந்த சமுதாயத்துல தான் இருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டோட எங்களால வாழ முடியாது. அப்படின்னா நீங்க இந்த பொய்யெல்லாம் பார்த்து வாடுறதே விட்டுருவீங்களா? நீங்க சொல்ற 4 பேர் அதான் சமுதாயம். அவங்க பெரிய ஆயுதமே இப்படி பயமுறுத்துறதா. இன்னைக்கு நீங்க பயந்தா நாளைக்கு இன்னும் பயமுறுத்துவாங்க. இன்னைக்கு ராதா மேல பழி விழுந்திருக்கு, நாளைக்கு இன்னொருத்தர் மேல பழி வரும். நீங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பார்த்து நாளைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை உண்மையாக்கிடாதீங்க ப்ளீஸ். நீ சொல்றது கரெக்ட் மோகன். ப்ளீஸ் அவங்களுக்கு புரிய வை. இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு தம்பி. இந்த உலகம் சீதையை கூட விட்டு வைக்கல. அவங்களுக்கும் அக்னி பரீட்சை வச்சாங்க. தம்பி, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. சமுதாயம் கடவுளை கூட விட்டு வைக்கல. அப்படி இருக்கும்போது நாம ஏமாத்தலாம். எங்களுக்கு வசதி கிடையாது. பாட்டே, நீங்க எங்களை எங்க கூட்டுக்குள்ளே வாழ விட்டுடுங்க.
ராதா? பாட்டி இல்ல பாட்டி. பேசாத. நிஜமாவே நீ பெரிய ஆள் தான் தாமினி. சொன்ன மாதிரி இந்த ராதாவை இந்த வீட்டை விட்டு துரத்திட்ட. நோ 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 மோகன், அவளை போக விடாத. என்னடி சொல்ற? பேசாத. ஆடின்றது யாரு? ப்ளீஸ் யாராவது தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா என் பிளான் ஃப்ளாப் ஆயிடும். ராதா மேல சத்தி. நில்லுங்க பாட்டி. நீங்க எதுக்காக ராதாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு இப்படி துடிக்கிறீங்க? பாட்டி, பெரியவங்களோட வேலை அவங்க குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க கத்துக் கொடுக்கறது, தலை குடிஞ்சு பயப்பட சொல்றது இல்ல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை அன்னைக்கு சீதை அக்னி பரீட்சையில இறங்க மறுத்திருந்தா அப்போ இப்படிதான் பேசியிருப்பீங்க. இந்த சமுதாயம் சரி, சீதை தப்புன்னு சொல்வீங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு சமுதாயத்தை எதிர்த்து போராட கத்துக் கொடுக்கணும், பயந்து ஒதுங்கி போறதுக்கு இல்ல. நீங்க உங்க பேத்திக்கு நல்லவளாக இருக்க கத்துக் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அவளுடைய நல்ல குணத்தை மத்தவங்க தப்பா பயன்படுத்தினா அப்பா அவ என்ன பண்ணணும் அதை கத்துக் கொடுத்திருக்கீங்களா உங்க பேத்திக்கு? இந்த நிலைமையில அவளை உங்க ஊருக்கு கூட்டு போனீங்கன்னா அவளுடைய எதிர்காலம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்கிருந்து அவ படிச்சானா, ஆங்கில கத்துக்கிட்டானா, இந்த உலகத்தை பத்தி 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டானா அவ அவளோட சொந்த காலில் நிக்க முடியும். நீங்க அவளோட பாட்டி, நியாயமா பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவளை இருட்டுல கொண்டு போய் தள்ளுறேன்னு சொல்றீங்க. ஏ மோகன் ஐயா, பெரியவங்க 2 பேர் பேசும்போது குறுக்க சின்னவங்க பேசக்கூடாது. உன் பாட்டி இப்படிதான் அவனை வளர்த்தாங்களா? பரவாயில்லப்பா, நீ இப்ப இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நானும் பாத்துட்டேன்பா உன்னை எப்படி வளர்த்திருக்காங்கன்னு. நான் உன்னை விட பெரியவதான், ஆனா என் கூட நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. பாட்டி, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. தாய் இல்லாத பிள்ளைங்க எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க.
எல்லா பொண்ணுங்களாலையுமே குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, பெத்தவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெத்தவங்களோ இல்ல மாற்றா தாயோ, அம்மா என்னைக்கு அம்மா தான் பாட்டி. நீங்க இந்த வளர்ப்ப பத்திலாம் பேசுனீங்கல்ல, எங்க அம்மா என்ன நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கும் நல்லதையும் செய்ய சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ராதா உங்க கூட வரமாட்டாங்க. இத நீ எந்த உரிமையில சொல்ற? ராதாவுக்கு உனக்கு என்ன உறவு இருக்கு? எனக்கா? எங்களுக்குள்ள ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு இருக்கு. நான் இவளுக்கு தினம் இங்க படிப்பு சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த உரிமையில சொல்ற அவ எங்கேயும் வரமாட்டான். அதான் நீ தானே சொல்லுவ, உன்னோட இந்த கிருஷ்ண பரமாத்மா உன்னோட உயிரை விட ரொம்ப பெருசு. இவர் இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவ. சோ இப்ப நான் இவரை ஏன் கூட கூட்டிட்டு போறேன். நீ எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். கொடுங்க, இதை நான் எடுத்துட்டு போறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராதாவோட பைய கொடு. என்ன கொடுமை இதெல்லாம்! இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமாவே இருக்கு. இதுல மோகன் வேற அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். நீ என்னடானா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உங்க அளவுக்குலாம் நான் கம்மியா யோசிக்க மாட்டேமா. நான் ராதாவை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, மோகனோட வாழ்க்கையில இருந்தே தூக்கி எறிய பாக்குறேன். அண்ட் என்னோட அந்த அடுத்த பிளானுக்காக ராதா இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப முக்கியம். என் பிளானுக்கான 4th ஸ்டெப்பும் முடிஞ்சு போச்சு. இந்த மெயின் பிக்சரும் இருக்கு.